Say true or false and justify your answer. So true or false அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். First subdivision பாருங்க. 10 into 10 power 11 is equal to 100 power 11. So இந்த இது வந்து true or false அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா first வந்து left hand side எடுத்து solve பண்ணி பாருங்க. left hand side என்ன இருக்கு? 10 into 10 to the power of 11 இருக்கு. So 10 அப்படின்றது நம்ம 10 power 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க வந்து பேஸ் சேமா இருக்கு, எக்ஸ்பனன்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, பவர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்னல அப்ளை பண்ணலாம்? a power m into a power n is equal to a power m plus n. இந்த லா வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ 10 power 1 plus 11 என்ன வரும்? 10 power 12 வரும். ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு கிடைச்சிருக்கிறது. இதே இது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்கு? 100 power 11 இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பேஸ் வந்து 10 கொண்டு வந்தோம்னா நமக்கு ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு. ஸோ 100 வந்து எப்படி கொண்டு வரலாம்? ஸோ 100 வந்து எப்படி நமக்கு வந்து பேஸ் 10 இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம்? 10 ஸ்கொயர் அப்படின்னு போடலாமா? 10 into 10 100. ஸோ 10 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு the whole power 11. பவர் ஆஃப் த பவர் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா? பவர் ஆஃப் த பவர் அப்படின்னு படித்தோம்ல, அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? a power m the whole power n is equal to a power m into n அப்படின்னு படிச்சோமா? அந்த லா இங்க அப்ளை பண்றப்போ 10 to the power of 2 into 11. அப்ப 10 to the power of என்ன வரும்? 22 வரும். அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 10 to the power of 12 வந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 10 to the power of 22 வந்திருக்கு. ஸோ ஃபைனலா நமக்கு என்ன தெரியுது? since LHS is not equal to RHS, அப்பனா therefore it is false. அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் 2 power 3 greater than 5 square. 2 power 3 greater than 5 square. ஸோ இது ட்ரூ ஆ ஃபால்ஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுங்க. 2 cube அப்படின்னு இருக்கிறப்ப 2 into 2 into 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8 வருது. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருது? 5 ஸ்கொயர் இருக்கு. அப்போ 25 வரும். ஸோ 5 into 5 25. 8 is lesser than 25 இருக்கு. நமக்கு எப்படி இருக்கணும்? greater than 25 இருக்கணும். greater than 25 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது ட்ரூ நம்ம சொல்லியிருப்போம். இது நமக்கு வந்து lesser than 25 இருக்கு. நம்ம என்ன எழுதலாம்னா since LHS is not greater then RHS. ஓகேவா? இது ப்ரீவியஸ் சம்ல வந்து நமக்கு